ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனா சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது வந்து ஒரு கொரியன் மூவி. இது வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவியோட பேர் வந்து பி டெவில்ட் அப்படிங்கிற ஒரு மூவி. கொரியன் ஹாரர் அப்படிங்கிற மாதிரி தான் இது டைட்டில் வரும். பட் இது வந்து ஒரு பேய் படம் கிடையாது. என்ன சொல்றது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னே வச்சுக்கலாம். இது வந்து 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இப்போதான் வந்து அமேசான்ல ரீசென்ட்லி ஆடட்ல இருக்கு இந்த மூவி. என்ன சொல்றது, ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லணுங்க. சீரியஸா ஒரு பெண்ணுக்கு நடக்கிற கொடுமையை வந்து எப்படி என்ன சொல்றது, அடல்ட்ஸ் ஓன்லி. அதாவது வந்து இது வந்து 18+ மூவி தான். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, குழந்தைங்களை வச்செல்லாம் பார்க்க முடியாது. ஒரு பொண்ணை எவ்வளோ சித்திரவதைப்படுத்தி எவ்வளோ கொடுமைப்படுத்தி ஒரு ஃபேமிலி பண்ணுது, ஒரு தீவில் இருக்க ஃபேமிலி பண்ணுதுங்கிறது தான் இந்த மூவி. ஆனா அந்த பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றா. அந்த தீவுல ஃப்ரெண்டு வருவா, என்னை வந்து கூட்டிட்டு போவா, அந்த சியோலுக்கு கூட்டிட்டு போவா அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலி கூட ஒரு குழந்தையோட வாழ்ந்துட்டு வரா. அந்த ஃப்ரெண்டும் வந்து அந்த தீவுக்கு வரா. பட் அந்த பொண்ணு வந்து அவளை கூட்டிட்டு போனாளா, என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ வல்கரா இந்த மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபுல்லா சொல்லிட்டேன்னா வந்து அப்புறம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அந்த மூவி. என்ன சொல்றது, சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. கொரியன் மூவிஸ் எல்லாம் எப்படி ஒரு ஒரு கொரியன் மூவிஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். ஐயோ இந்த மாதிரி வந்து தமிழ்ல எடுக்க, பட் இதெல்லாம் தமிழ் எடுக்க முடியுமா தெரியல. ஏன்னா அடல்ட்ஸ் ஓன்லிங்கனால நியூட் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓப்பனா இருக்கிறதுனால இது வந்து தமிழ்ல இந்த மாதிரி இந்தியாலலாம் அது எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. வெப் சீரிஸ்ல இருக்கு, பட் இருந்தாலும் இது வந்து இந்தியன் கல்ச்சர்ல இது இப்படி எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். பட் இந்தியன் மூவிஸே நிறைய வந்து கொரியன்ல இருந்து தான் சுட்டுட்டு வராங்க. பட் அது கொஞ்சம் டீசெண்டா சுட்டுட்டு வராங்க. கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே தான் வந்து நிறைய மூவிஸ்க்கு வந்து எடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அதான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமை நடந்தும் அந்த பொண்ணு அவ்வளோ சகிச்சுக்கிட்டு அவ ஃப்ரெண்டுக்காக இருந்து அந்த ஃப்ரெண்டு கூட்டிட்டு போவாங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த தீவுல வாழ்ந்துட்டு வரா. அவளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நம்மளே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு லைஃபா அப்படின்ட்டு இருக்கும். அது ஹீரோ அப்படிங்கிறது இல்லை, இந்த படத்துல ஹீரோயின் அந்த பொண்ணு தான் பி டெவில்ட். அவ்வளோ சாதுவான பொண்ணு ஏன் அவ்வளோ வந்து ஆக்ரோஷமா டெவிலா மாறி என்னென்னலாம் பண்றா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட இது. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 hours தான் இந்த மூவி. உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம பாருங்க. செம்மையான படம், ஒர்த்து வாட்சபிள்னே சொல்லலாம். என்னென்னமோ மூவிஸ், தமிழ் மூவிஸ் எல்லாம் வந்து டப்பா மூவிஸ் எல்லாம் வருது. இது 2012 ரிலீஸ் ஆயிருக்கு, என்னடா இப்போ வந்து ரிவ்யூ போறேன்னு. இப்போதான் வந்து அமேசான்ல ரீசென்ட்லி ஆடட்ல வந்துச்சு. ஸோ நானும் சரி என்ன ஏதோ பி டெவில்டு இருக்கு, ஏதோ ஒரு ஹார்ன்னு போட்டிருக்கே, பேய் படமா இருக்கும், கொரியன் பேய் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் ஓட்டி கூட உள்ள மொபைல் கூட நோண்டல. ஸோ அந்த லெவலுக்கு மூவி இருந்துச்சு. சொன்ன மாதிரி தான், ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாக உட்காந்து பாருங்க. குழந்தைகள் இருந்தால் குழந்தைங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. 18+ கண்டென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும், நியூட் சீன்ஸ் எல்லாம். ஸோ மறக்காம உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மூவி பாருங்க. பி டெவில்ட் கொரியன் மூவி அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூல வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.